பிரைஸ் லார்ட் ஷாலோம். நல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் பல. இந்த நாளில் கூட நீதிமொழியிலிருந்து நீதி கதைகள் 2வது கதையை சொல்கிறேன், கேளுங்க. சிறுபிள்ளைக்கு கேட்டு அப்படி நடங்க. நீதிமொழிகள் 12:5. நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்க ஆலோசனையோ சூதானங்கள். நீதிமான்களுடைய நினைவுகள் எப்பொழுது நல்ல நினைவுகளாக இருக்கும். யாருக்கும் கெடுதலே செய்ய மாட்டாங்க. அவங்க எப்பவுமே நல்லதாக செய்வாங்க. ஆனால் இது மற்றவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். அவங்க குடும்பத்திலே பிடிக்காது. எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு பார்த்தா நீதிமான்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தான தர்மம் செய்வாங்க வரவங்களுக்கெல்லாம். அப்போ பிடிக்காது, மற்றவங்களுக்கும் பிடிக்காது, சொந்த குடும்பத்துக்கும் பிடிக்காது இந்த மாதிரி நிலைமை. ஆனாலும் நீதிமான என்றைக்கு அவர் தீய எண்ணமே வராது. அவனுக்கு நியாயமானதை செய்வான், நல்லது ஆண்டு குறிப்பு பிரியமான காரியம் மட்டும்தான் செய்வான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நீதிமான போல இருக்கணும். இப்போ ஒரு செல்வத்தை பெரிய செல்வத்தை இருந்தார், நல்ல வசதியானவர். அப்போ அவர் என்ன பண்ணார்? அவர் தேடி யார் வந்தாலும் சரி, எந்நேரத்தில் யார் வந்தாலும் அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்து நல்லா வாழ்ந்து கொண்டிருந்தார். சந்தோஷ சமாதானமாக இருந்தார். இப்படி அவர் தம்பிக்கு பிடிக்க என்னடா நம்ம சொத்து போராத்தையும் அண்ணன் இப்படியே அழிச்சிட்டு இருக்கிறாரு, என்ன பண்ணுறது இப்படியே இருக்கிறது தான். ஒரு நாள் பார்த்தானா அண்ணன்கிட்ட சொல்லிட்டாப்புல, அண்ணன் வேண்டாம், நீங்கள் போயிடணும், நீங்கள் இப்படி இருந்தேன் சொத்தெல்லாம் போயிடும், அப்பா சம்பாரிச்சு சொத்தெல்லாம் போயிடும், நீங்களே எல்லாம் கொடுத்து நாங்கள் என்ன பண்ணுறது, இடத்துல நிற்க முடியுமா அப்படின்னு சண்டை போட்டோன்னே அவர் என்ன விட்டார்? கஷ்டப்பட்டார், என்னடா நன்மை செய்ய முடியலையே, தடை பண்ணிட்டுருக்கானே அப்படி என்ன பண்ணிட்டார் அவர். சரி, நான் காட்டுக்குள்ளாச்சு போகிறேன், நான் இப்படி வாழ்ந்துக்கிறேன், போ, இந்த ஊரே வேண்டாம் அப்படின்னு போயிட்டான். காட்டுக்கு போயிட்டார். காட்டில் போய் அங்கே அம்மா இருக்கிறது கூட ஜாலியாக சமாதானமாக இருந்தார். அப்போ இந்த தம்பி என்ன பண்ணிட்டானோ, சொத்து போகிறது அபகரிக்கணுமே, என்ன பண்ணுறது, அண்ணன் உயிரோடு தான் கிடைக்காது ரிட்டர்ன் விட்டாரான். காட்டில் அண்ணனைக்கு கொலை செய்யலாம், ஏதாச்சும் பண்ணிடலாம் ரிட்டர்ன் விட்டாங்க. மக்கள்கிட்ட போய் சொன்னாப்ல, யாராச்சும் எங்கள் அண்ணனை தலை கொண்டு வந்து உங்களுக்கு 10,000 கொடுப்பாங்க. எல்லாம் பார்த்தா அவனை யாராச்சும் பண்ணுவாங்களா? நீதிமான கொலை செய்வாங்களா? யாரும் போகல. பார்த்தானா சோதி போய் என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றும் முடியல. சரி, இவனும் பார்த்தானோ அந்த ஊருக்கு எவ்வளோ கெடுதல் செய்யணும், கெடுக்கணும், எப்படியாச்சும் பண்ணணும்னு பார்த்தானோ. அப்பவுமே அவங்க உஷாராக இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. எவ்வளோ கொடுமை செஞ்சாலும் அந்த ஊர் மக்கள் தாங்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு நாள் பார்த்தானா, என்ன பண்ணுறது, இந்த ஊர் மக்களை வர மாட்டு என்னாச்சு, எப்படி சூழ்ச்சினால துன்மார்க்கு குணம் அப்படி தானே, சூழ்ச்சியாக தான் இருக்கும். அவன் நல்லது செய்ய மாட்டானே, வேணும் பண்ணிட்டானா. ஒரு நாள் ஒரு எல்லாத்தையும் ஊர் மக்களையும் கூப்பிட்டு என்ன பண்ணிட்டானா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் இவ்வளவு நாளும் உங்களுக்கு தீமை செஞ்சுட்டேன், நிறைய தீமை செஞ்சுட்டேன், இந்த ஊரில் நல்லதே நான் செய்யலை, எனக்கே மனசு வெறுத்து போச்சு, நான் உயிரோடு இருக்கிறதே எனக்கு வெறுப்பாக இருக்குது, நான் என்ன பண்ணணும், இன்னைக்கு சாகடிச்சிருங்க, கொலை செஞ்சுருக்கேன், நெருப்புலேயாச்சும் தூக்கி போட்டுருங்க, நெருப்பு உண்டாக்கி அதை தூக்கி போட்டுருங்க, நான் அப்படியாச்சும் செத்து போகிறேன், நான் வந்து சொல்லிடுறேன், இந்த சாவுக்கு யார் காரணம் இல்லாமல் சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் மனம் திரும்பேன், நான் செய்த பாவத்துக்கு பிராயஷ்சித்தமாக என்ன பண்ணுவோம், என்னை நெருப்பில் தூக்கி போட்டுருங்க, அப்போவாச்சும் நான் நம்ம சாந்தி அடையும், நம்ம வச்சு போகலாம். அப்படியே இவன் மனம் திரும்பிட்டான். சரின்னு என்ன பண்ணிட்டாங்க எல்லோரும், சரி அந்த ஊர் மக்கள் நெருப்பை வளர்த்தாங்க, நெருப்பு வளர்த்து சரி என்ன தூக்கி போட்டாங்களாம், அவன் சேர்த்து போட்டானான். அப்போ அவன் போகிறப்போ அவன் போலீஸ் ஸ்டேஷன் எழுதி கொடுத்து போயிட்டானான், இந்த சாவுக்கு இந்த ஊர் மக்கள் தான் காரணம், நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், இவங்க முடியல, என்னை தூக்கி போட்டாங்க, கொலை செஞ்சுட்டாங்க. அப்போ போலீஸ்காரன் வந்துட்டாங்க, அந்த ஊர் மக்களை போகிற எழுதி போட்டாங்க. அப்போ என்ன நடந்தது, அண்ணன் காட்டுறதுக்கு இந்த செய்தி காட்டு அண்ணன் வந்தாப்புல, உடனே வந்து சரி இந்த சொத்தில் நம்ம வச்சுக்கலாம், அவன் உண்மைத்தமாக இருந்தானோ. அப்போ தேவனுக்கு பிரியமான காரியங்கள் செய்யணும். அப்போ மக்கள் முழுவதுமாக சந்தோஷம் இருந்தாங்களாமா. அப்படியே கேஸை பற்றி இப்போ தம்பியோட இதெல்லாம் போலீஸ் சொல்லி, தம்பி இப்படிப்பட்டவன் தீமையான காரியம் தான் செய்வான், துன்மார்க்கமாக இருப்பான், அதனால் இந்த ஊர் மக்கள் மன்னிச்சுன்னு சொல்லி போலீஸில் சொல்லி அவனுக்கு விடுதலைக்கு வாங்கி கொடுத்தாங்க. அப்போ நீதிமான் எப்போ நியாயமானது காரியத்தை செய்வாங்க. அப்போ நம்ம என்ன ஒன்று நீதிமானம் இருக்கணும்னா நியாயமான காரியம் எந்த காலத்தில் சோர்ந்தே போகக்கூடாது. சோர்ந்து போகாமல் நல்லது செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நன்மையான காரியங்கள். துன்மார்க்கன் அழிவுத்தான் இருக்கும். துன்மார்க்கன் நீதிமானம் மாதிரி இருக்க முடியாது, அவன் வரமாட்டான், அவனுக்கு நினைவுகள் பூராமே துன்மார்க்கமாக தான் இருக்கும். அப்போ நீதிமான்கள் நினைவுகள் பூரா என்ன நியாயமானதாக இருக்கும்.
துன்மார்க்கனை போல் நம்ம இருக்காம, துன்மார்க்க ஆளுகள் நடக்காம, நீதிமானா இருந்து தேவனுக்கு பிரியமான காரியங்கள் செய்தால் சிறுபிள்ளையார் நீங்கள் வாழ்நாள் முழு சமாதானத்தில் இருந்து நீதியாக ஆட்சி செய்து நியாயமான காரியங்களை செய்து தேவன் உங்களுக்கு கொடுத்த இந்த சந்தோஷமான நாளிலும் கூட சமாதானத்தில் இருப்பீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.